80 வயசு தாண்டியும் இன்னும் உயிரோட இருக்கக்கூடிய நம்ம தமிழ் பழைய நடிகைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் தான் ஒரு டைம்ல நம்ம தமிழ் சினிமாவ ஆண்டுட்டு இருந்திருக்காங்க போல. பல ஆண்டுகள் வாழ்றது அப்படின்றது மனித குலத்துக்கு எப்பவுமே சவாலான ஒரு விஷயமாவே இருந்துட்டு வருது. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு 50 வயசு தாண்டறது அப்படின்றதே பெருசா இருக்கு. ஆனா கருப்பு வெள்ளை சினிமா காலகட்டங்கள்ல நடிச்சுட்டு இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் உண்டு. 80 வயசு தாண்டியும் மிகப்பெரிய சினிமா வரலாற்றை அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழக்கூடிய முக்கிய பிரபலங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 102 வயசான பி.எஸ். சரோஜா தான் இருக்கக்கூடிய நடிகைகள்லயே மூத்த நடிகை அப்படின்னு சொல்லலாம். இவங்க சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் சேர்ந்து நடிச்ச கூண்டு கிளி அப்படின்ற படத்துல நடிச்ச பெருமைக்குரிய நடிகை ஆவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சவுகார் ஜானகி. 92 வயசான சவுகார் ஜானகி சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி கணேசன் கூட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்ச பார்த்தால் பசி தீரும், புதிய பறவை போன்ற பல படங்கள் இன்னைக்கும் நம்ம தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய வெற்றி படங்களா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரோஜா தேவி. இவங்களுக்கு இப்போ 86 வயசாகுது. இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்தில் அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு பிரபலம் அப்படின்னா நம்ம சரோஜா தேவியை சொல்லலாம். சரோஜா தேவிக்கு இருந்த ஃபேன் பேஸ் எந்த ஒரு ஹீரோக்கு கூட கிடையாது. இப்போல்லாம் நடிக்கக்கூடிய த்ரிஷா, நயன்தாரா, சமந்தாலாம் நிறைய படத்துல கமிட் ஆகும்போது நம்ம என்ன சொல்றோம், என்னப்பா தொடர்ந்து எல்லா படத்துலயும் இருக்காங்க, ஓ இப்பெல்லாம் எல்லா படத்துலயும் த்ரிஷா தான் இருக்காங்கல்ல அப்படின்லாம் நம்ம ஆச்சரியமா பாக்குறோம். ஆனா சரோஜா தேவி காலத்துல எல்லா ப்ரொடியூசர் டைரக்டரும் எங்க படத்துல சரோஜா தேவி இருந்தா போதும்பா, எங்க படம் ஹிட்னு சொல்ற அளவுக்கு தேடி தேடி போய் அவங்களோட கால் ஷீட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சரோஜா தேவி ஒரு டைம்ல கெரியர் பீக்ல இருந்தாங்க. அதே மாதிரி தான் நடிகை வை ஜெயந்தியும். இவங்க 91 வயசு ஆயாச்சு. ஆனா இன்னும் ஒரு வாழ்க்கையை நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை, தேனிலவு, இரும்பு திரை, அதிசய பெண் மாதிரியான நிறைய படங்கள் இருக்கு. இது எல்லாமே பயங்கரமான ஃபேமஸ் படம். அதே மாதிரி நடிகை காஞ்சனாவும். இவங்களுக்கு இப்ப 85 வயசு தாண்டியாச்சு. ஆனா உயிரோட தான் இருக்காங்க. தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய வரலாற்றை இவங்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல என்னப்பா நடந்துச்சு, டைரக்டரும் ப்ரொடியூசர்ஸும் என்ன பேசிப்பாங்க, எம்ஜிஆர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, சிவாஜி கணேசன் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி தகவல்கள்லாம் எப்படி வெளியே வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பழைய நடிகைகள் கிட்ட போய் கேட்டு சொல்ற தகவல் தான். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு அப்படின்ற தகவல்லாம் இவங்க மூலமா தான் வெளியவே வருது. நினைத்ததை முடிப்பவன் அப்படின்ற படம் நீங்க பாத்திருக்கீங்களா? எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவருக்கு தங்கையா அந்த படத்துல சாரதான்னு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப 75 வயசு தாண்டியாச்சு. ஆனா ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்ப பாட்டி பூட்டி எல்லாம் ஆயாச்சு. இவங்களை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிட மாட்டேங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் படங்கள்ல மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. சீக்கிரமே இவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட கல்யாண வாழ்க்கையை ஃபுல்லா வாழ தொடங்கிட்டாங்க. சினிமாவை விட்டு மொத்தமா விலகிட்டாங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை விஜயகுமாரி. தமிழ் சினிமாவோட டாப் நடிகர்களா இருந்த எல்லாரும் கூட இவங்க நடிச்சாச்சு. அப்போ இவங்கள தானே டாப் ஆக்ட்ரஸ்னு சொல்லணும்? கண்டிப்பா சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஆள் தான். சினிமாக்குள்ள ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே இவங்க வந்துட்டாங்க. தமிழ்ல பெருமை சேர்க்கிற மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. ஆரம்பத்துல இருந்த எல்லா படத்திலயும் இவங்க தான் ஹீரோயினாவும் இருந்திருக்காங்க. விஜயகுமாரிக்கு இப்போ 88 வயசு தாண்டியாச்சு. இவங்களால வெளியே எங்கேயும் நடந்து வர முடியாது. பட் இவங்களோட வீட்டுல இவங்க இப்போ ஓய்வுல இருக்காங்க. ரத்தக்கண்ணீர் படத்துல காந்தா அப்படின்ற மிக முக்கியமான கேரக்டர் ஒருத்தங்க பண்ணிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க பேர் தான் எம்.என். ராஜம். அதுக்கப்புறமா தெய்வ பிறவி, பாசவலை அப்படின்னு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு அடையாளப்படுத்துற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வின்னர் படத்துல நடிகர் பிரசாந்தோட பாட்டியா இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இவங்க 84 வயசு கடந்தாச்சு. இன்னும் நல்லா தான் இருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா காலகட்டத்தில் தமிழ் சினிமால சொல்ற அளவுக்கு பெருசா பெண் காமெடி நடிகைகள் வந்து இருந்ததில்ல. ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்காங்க. அந்த நடிகைகள் ரொம்ப முக்கியமான நடிகை அப்படின்னா இந்த சச்சுவை சொல்லலாம். காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நாகேஷ் கூட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 78 வயசாகுது. இன்னும் ஆரோக்கியத்தோட தான் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது கே.ஆர். விஜயா. இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்திருக்கு. தமிழ் சினிமால அம்மன் படங்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது வந்து இவங்க தான். ஏன்னா முதலா அம்மனா நடிச்சது நடிகை கே.ஆர். விஜயா தான். இந்த வீடியோவை 2K கிட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பெருசா இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுல அப்பா இல்ல தாத்தா இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு போட்டு காமிங்க. கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.